அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலக தமிழ் ரசிகர்களும் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார். இந்த பதிவு பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அவர்கள் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக நிலைநிறுத்திக்க பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கிறாரு. அந்த பிரயத்தனங்கள் எல்லாமே அவர் அமித்ஷா கிட்ட சொல்கிறாரு, மோடி அவர்கிட்ட சொல்கிறாரு, அண்ணாமலை அவர்கள் கூட அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்ல வைக்கிறாரு. ஆனால் அமித்ஷா அவர்கள் வாயிலிருந்தோ, நம்முடைய பாரத பிரதமர் பிதாமகர் நரேந்திர மோடி அவருடைய வாயிலிருந்தோ, என்னுடைய வாயிலிருந்தோ எடப்பாடி அவர்கள் அவர் தான் இந்த என்டிஏ கூட்டணியுடைய தலைவர்னு சொல்கிறதோ, இல்லை அவர் தான் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு சொல்கிறதோ அவ்வளோ சீக்கிரம் வர வைக்க முடியாது. காரணம் என்னென்னா, மோடி அவர்கள் தன்னிச்சையாக கூட அவர் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு மோடி அவர்களுக்கு நான் தான் ஸ்பெஷல் பொலிட்டிக்கல் அட்வைசராக பிஜேபியில் நான் அவருக்கு அட்வைஸ் கொடுப்பேன். அந்த ஆலோசனையின்படி தான் மோடி அவர்கள் யார் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்ல முடியும். இன்னும் சொல்லப்போனால் இந்த கூட்டாட்சி முறை, என்ன சொல்கிறது, கூட்டணி ஆட்சி முறை அப்படின்றத நான் தான் அறிமுகப்படுத்தியிருந்தேன். அது 2016 புரட்சித் தலைவி அம்மையார் அவர்கள் வெற்றி பெறதுக்காக வியூகம் அமைச்சு கொடுத்தேன். 11லையும் 16லையும். அப்போ 16ல் தான் இந்த கான்செப்டே கூட்டணி ஆட்சி அப்படின்னு கொண்டு தான் இங்கே அம்மா அவர்களை வெற்றி பெறதுக்காக, திமுகவை வீழ்த்துறதுக்காக ஒரு மிகப்பெரிய அஸ்திரமாக பயன்படுத்தினேன். அதில் இப்போது அதே ஒரு விஷயத்தை இங்கே தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுன்றதுக்காக இந்தியா முழுவதும் அமுல்படுத்துறதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ 2026 தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுன்றதை நாங்கள் நினைக்கிறோம். அதோட தப்பு கிடையாது. அது எங்களுடைய உரிமை. ஸோ அதை கேட்டு நடக்கக்கூடியவங்களை, அந்த கூட்டணியை நாங்கள் பலமாக அமைச்சு அதில் முதலமைச்சர் கேண்டிடேட் யாருன்றதை நாங்கள் அறிவிப்போம். எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு வரவங்களை மட்டும்தான் நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் முன்னிறுத்துமே தவிர, எங்களை ஏமாற்றணும், பிஜேபியை என்ன வேணால் பண்ணிடலாம். இப்போ அண்ணாமலையை அண்ணாமலை அவர்கள் மூலமாக நீங்கள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள்னு சொல்ல வச்சிட்டாலே அது மிகப்பெரிய வெற்றியாக எடப்பாடி அவர்கள் நினச்சாலும் என்னை நீங்கள் சொல்ல வைக்க முடியாதுல்ல. நான் முடிவு பண்ணணும். காரணம் என்னென்னா, என்னுடைய ஆலோசனையின் படி தான் பிஜேபி நடக்கும். அப்போ நான் எடப்பாடி அவர்களை சிஎம்னு சொல்லணுன்னா எனக்கு சில கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன்களை அவர் எடப்பாடி அவர்கள் அந்த ஆலோசனையை கேட்கணும். நிபந்தனையும் ஆலோசனை கேட்டால் மட்டும்தான் நான் எடப்பாடி அவர்களை சிஎம்னு சொல்லுவேன், அறிவிப்பேன். அப்படி இல்லைன்னா எடப்பாடி அவர்களை அந்த இடத்துலேருந்து மாற்றிட்டு யாரை சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லணுன்றதை மோடி அவர்கள்கிட்ட நான் ஆலோசனை கொடுப்பேன். அது நேரில் கொடுக்கலாம், இல்லை நான் கடிதமாக அனுப்பலாம், இல்லை மெயில் பண்ணலாம். நான் எப்படி ஒன்றா பண்ணுவேன். இல்லை என்னுடைய பொலிட்டிக்கல் அட்வைசர் என் கூட அந்த கம்பெனியில் என்னோடய பிஏ இருக்கார், அவர்கிட்ட சொல்லி நான் அவரை அனுப்பி வைப்பேன். இல்லை திமுக கூட நாங்கள் கூட்டணி போகிறதுக்கு போயிட்டு ஸ்டாலின் தான் சிஎம் அப்படின்னு நான் சொல்ல வைப்பேன். நான் என்ன ஒன்றாலும் பண்ணுவேன். அது என் கையில் தான் அந்த கேம் இருக்குது. கேம் சேஞ்சர் நான், ரியல் கேம் சேஞ்சர்னால் செந்தில்குமார் தான். ஸோ அதனால் இங்கே ஸ்டாலின் அவர்கள் அவரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். எடப்பாடி அவர்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எனக்கு தெரியும். ஸோ எடப்பாடி அவர்கள் சிஎம்மாக வரணுன்னா கண்டிப்பாக என்னுடைய ஆலோசனை அவர் கேட்டு தான் ஆகணும். அது நான் பிஜேபிக்காக என்னோடய சித்தாந்தத்துக்காக நான் வேலை செய்வேன். அப்படி இருக்கும்போது என்னை ரொம்பவே சர்வசாதாரணமாக நிறைய பேர் நினச்சிடுறாங்க. செந்தில் சார் என்ன பண்ணுவார், அவர் ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஆள், அவர் சாதாரணமாக ஏதோ ஒரு சிம்பிளாக ஒரு வீட்டில் இருக்கார், அவர் சிம்பிளாக போகிறாரு வர்றாரு, அவருக்கு என்ன தெரிய போகுது, அவர் என்ன பண்ணிவிடுவார் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நான் ரொம்ப சிம்பிளான ஆள் தாங்க. எனக்கு பணம் காசு மேலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் 5 பைசா கூட நான் கட்சியில் இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. என்னை யாரும் குற்றச்சாட்டவே முடியாது. நான் அரசியல் ஆலோசனை கொடுப்பேன். அதற்காக நியாயமாக முறைப்படி என்னென்ன லீகலாக செய்யணுமோ அப்படி தான் நான் செய்வேன். இல்லீகலாக எந்த விஷயத்தையும் நான் ஊக்குவிக்கிறது இல்லை, நான் செய்யவும் மாட்டேன். என்கிட்ட நான் எதிர்பார்க்குறது எனக்கு ஒரு மரியாதை. என்னை மதித்து யாருன்னா உதவின்னு கேட்டால் அந்த உதவியை தான் நான் செய்வேன். நான் பணத்துக்கு எப்பவுமே நான் அடிமையாக மாட்டேன். அது ரொம்ப முக்கியம், புரிஞ்சுக்கங்க. நான் செந்தில்குமார்கிட்ட மற்றவங்களை நீங்கள் வேலைக்கு வாங்குற மாதிரி செந்தில்குமாரை வேலைக்கு வாங்கவே முடியாது. நான் மக்கள் நலனுக்காக, என்னுடைய கட்சியுடைய எதிர்காலத்துக்காகவும், நான் சார்ந்த பிஜேபி கட்சியோட எதிர்காலத்தையும் முன்னிறுத்தி தான்
பல்வேறு முடிவுகளை நான் எடுப்பேன். அப்போது என்கிட்ட ஒருத்தர் வந்து உதவின்னு கேட்கணும். அதுக்கு எனக்கு மரியாதை கொடுக்கணும். முதல்ல நீங்கள் வந்து கோவிலுக்கு எப்படி போயிட்டு கடவுள்கிட்ட வணங்கும் போது எவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்களோ இறைவனுக்கு, அந்த மரியாதையை எனக்கு நீங்கள் கொடுத்தா மட்டும்தான். ஏன்னா என்னுடைய வாக்கு தெய்வ வாக்கு. இந்த செந்தில்குமார் சொல்கிறதில்ல, கடவுள் எனக்கு கொடுத்த ஞானத்தில் கடவுள் என்னை வழிநடத்துகிறாரு, அதன்படி நான் சொல்லும்பொழுது அது தெய்வ வாக்கு. நான் அவங்கள வந்து காப்பாற்றணும், மிகப்பெரிய ஒரு பதவியில் உட்கார வைக்கணும்னா என்கிட்ட மரியாதையாக நடந்துக்கணும். எனக்கு மரியாதை கொடுத்தா மட்டும்தான் நான் செய்வேன். என்னை மதிக்காதவங்களோட நிலமெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்றத கொஞ்சம் வரலாற்று பக்கம் புரட்டி பாருங்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எந்த நிலைமைக்கு ஆளாகி இறந்து போனார். ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஆட்சியில் இருந்தாங்க, ஆனால் இறந்து போயிட்டாங்க. சசிகலா அம்மா அவர்கள் வந்து ஆட்சி பிடிக்க வேண்டியவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் ஆள வேண்டியவர், அவர் வந்து இன்றைக்கி அதிமுக விட்டு விலகி எங்கேயோ போயிட்டார் தூரமாக. இன்றைக்கி ஒரு செல்லக்காசாக மாறிட்டார். ஓபிஎஸ் அவர்கள் ஒரு செல்லக்காசாக மாறிட்டார். கலைஞர் அவர் தான் சிஎம்னு மார்த்தடிக்கிட்டு இருந்தார். கடைசியில் ஒரு எம்எல்ஏவே செத்து போயிட்டார். அவரால் சிஎம்மாக வந்து ஆட்சி பிடிக்க முடியல. அவருக்கு வந்து சமாதி கட்டுறது கூட பிரச்சனை வந்தது. எடப்பாடி அவர்கள் என் பேச்சை கேட்கலை, அதனால் அவரை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் தூக்கிட்டு அவரை அந்த இடத்துல ஸ்டாலின் அவர்களை வந்து 2021 ஜெயிக்க வச்சேன். இப்போது மறுபடியும் ஒரு வாய்ப்பு வருது. எடப்பாடி அவர்கள் வந்து என்னுடைய ஆலோசனையை கேட்டு நடந்தால் மட்டும்தான் அவருக்கு வந்து அவர் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டாக நிறுத்தப்படுவார். இல்லைனா நீங்கள் எந்த அண்ணாமலையை கேவலமாக நினைக்கிறீங்களோ, எந்த அண்ணாமலையை நீங்கள் வெற்றி பெற்றதாக நீங்கள் நினைக்கிறீங்களோ, என்னுடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை, எனக்கும் அவருக்கும் 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் என்கிட்ட உதவின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து கேட்டுட்டாருன்னா அண்ணாமலையை சிஎம் கேண்டிடேட்டாக நான் அறிவிப்பேன். எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும், நான் வியூகம் அமைச்சு கொடுப்பேன். அதனால் என்கிட்ட யார் உதவி கேட்குறாங்களோ அவங்கள சிஎம்னு ஆக்குவேன். எல்லா விஷயமாத்தையும் எல்லா கதவுகளையும் நான் ஓப்பனில் தான் வச்சுருப்பேன். எப்போ எந்த கதவு மூடணும், எப்போ எந்த கதவு திறக்கணும், யாருக்கு செக் வைக்கணும், எல்லாத்தையும் நான் பார்த்துட்ருப்பேன். ஸோ அதனால் இங்கே வந்து எடப்பாடி அவர்கள் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டோம், நம்ம வந்து சிஎம் கேண்டிடேட் என்னன்னா பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சொன்னாதான், நான் யாரை கை காட்டணும் அதை தான் மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கிட்ட சொல்லி அனௌன்ஸ் பண்ண சொல்லுவாருங்க. இல்லைனா பண்ண மாட்டார். விரைவில் பாருங்கள் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. அதனால் பிஜேபி ஏமாற்றலாம், மோடி அவர்களை ஏமாற்றலாம், அமித்ஷாவை ஏமாற்றலாம் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் மனப்பால் குடிக்க வேண்டாம். இந்த செந்தில்குமார் கிட்ட நடக்கவே நடக்காது. நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரமாலாம் வந்து பிஜேபியை வந்து போன முறை ஏமாற்றின மாதிரி 20 சீட்டு கொடுத்து ஏமாற்றின மாதிரி இந்த முறை வந்து ஏமாற்றவே முடியாது. என்கிட்ட வாழை ஆட்டினீங்க, வாழை ஒட்ட நறுக்கிடுவேன்.